நாங்கள் நீண்ட காலமாக என்னுடைய விவசாய திணைக்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து சேதன விவசாயம் என எங்களுடைய திணைக்களத்திலே திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. சில காலங்களில் அது வெற்றி அளிக்கின்றது, சில காலங்களில் அது வெற்றி அளிக்காமல் போகின்றது. அந்த சேதன விவசாயம் என்பது மிகவும் முக்கியமானது என்பது எங்களுக்கு வழி தெளிவாக தெரிகின்றது. எங்களுடைய உணவிலே நிறைய நஞ்சுகள் கலந்திருப்பதனால் சேதன விவசாயம் முக்கியமானது. இந்த சேதன விவசாயம் என்று சொல்கிறோம். சேதன விவசாயத்தை விவசாயிகள் ஏன் செய்யவில்லை என்று பார்த்தா முக்கிய காரணம் எந்த ஒரு மருந்தும் நாங்கள் கடையில் போய் வாங்க முடியாதுன்னு தான் இருக்கிறோம். சரிதாங்க. சேதன விவசாயம் என்றோம். சேதன விவசாயத்துக்கு தேவையான ஈவன் ஒரு பசுவில் இருந்து எடுக்கிற யூரின் கூட உடனே எடுக்க முடியாது, கொள்ளளவு செய்ய முடியாது. ஈவன் ஒரு நல்ல வேப்பெண்ணை எடுக்க முடியாது, வேப்பம் புண்ணாக்கு எடுக்க முடியாது. இதே போல கரைசல்கள் எடுக்க முடியாது. இவையெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இலகுவாக வாங்கக்கூடியதாக கிடைக்குமாக இருந்தால் விவசாயிகள் அதை பாவிப்பதில் பிரச்சனை வராது. ஆகவே இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இந்த இலகுவாக விவசாயிகள் இதனை பாவிப்பதற்கு. இதே போல நாங்கள் ஏனைய பொருட்களும் அதை கிடைக்கக்கூடிய நிலையிலே உதாரணமாக வேப்பம் புண்ணாக்கு இது போன்றவை இலகுவாக கிடைக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வேறு ஒரு வரையோ அல்லது இன்னொரு வரையோ ஊக்குவிக்க வேண்டும். இது தொடர்பான கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவதற்கு. இப்போ நான் இருக்க நெடுங்கணிலிருந்து ஒரு மாட்டு யூரின் ஒரு லிட்டர் 40 ரூபாய்க்கு விற்றா வாங்கிட்டு போவாங்க வவுனியாங்க. ஏன்னா மாட்டு யூரின் அது ரெடியே இதை விட அந்த 40 நாள் தேக்கி வச்சிருந்து ஒரு பொட்டலுக்குள்ள அடைச்சிட்டு விற்றா வாங்கிட்டு போவாங்க. அப்படி கிடைக்கும்னு சொன்னால் ஒரு சின்ன வீட்டு தோட்டம் செய்கிறவங்க நான் எப்படி பண்ணுவேன். அவர் அந்த நிலையில் நாங்கள் அந்த ரசாயனங்களை இந்த சேதனங்களை கிடைக்கக்கூடிய நிலையில் மாற்றி அமைச்சோம்னு சொன்னால், கடையில் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கோம்னு சொன்னால் அதை பாதிக்கிறது இல்லாது. ஆகவே இந்த முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. அதற்கு ஆசானாக இருந்தவர் இதில் மிகவும் பெயர் போனவர், பெயர் பூத்தவர், எங்களுக்கும் ஒரு ஆசானாக இருந்தவர். ஆனபடினால் அதை நீங்கள் இதை சிறப்பாக முயற்சி செய்து சிறப்பாக மேற்கொண்டதை எங்களுடைய விவசாய திணைக்களத்தை பொறுத்தவரை இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபடுபவரை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியது அடுத்த ஒரு கடன். அந்த கடமையில் நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய விவசாய திணைக்களம் ஈடுபட வேண்டும். இதை விவசாயிகள் மத்தியில் முன்மாதிரி துண்டங்கள் அமைத்து இதை ஏனைய மாவட்டங்களுக்கும் இதை கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை என்னால் செய்யக்கூடியதாக இருக்கும். முன்மாதிரி துண்டங்களை அமைத்து விவசாயிகள் அதன் மூலம் இதன் நன்மைகளை அவர்கள் கண்களால் பார்க்கக்கூடிய வகைக்கு கொண்டு வந்தால் அதை இலகுவாக சந்தைப்படுத்தலாம். ஆகவே இனி வருகின்ற காலபோகத்திலே நாங்கள் இதை முன்மாதிரி துண்டத்திற்காக கொள்வனவு செய்து முன்மாதிரி துண்டங்களாக அமைத்து இந்த ப்ரமோட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை எங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இவரை போல பல இளைஞர்கள் உண்மையிலே வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே பல இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர், ஒவ்வொரு துறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் இதென்று சொன்னால் மற்றவர் இருக்கிறார் டிரான்ஸ்பிளான்டிங், இன்னொரு ஆள் இருக்கிறார் தேனி வளர்ப்பும் சிறுதானிய உற்பத்தியும், இன்னொரு ஆள் இருக்கிறார் மண்புழு உற்பத்தி. சரி, அப்படி ஒவ்வொரு இளைஞர்கள் இருக்கணும். அவைக்கு நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய விவசாய திணைக்களத்தை பொறுத்தவரையில் பூர்ணமான உதவி எங்களால் செய்ய முடியும். திணைக்களங்களால் வர்ற அல்லது நிறுவனங்களால் வர்ற திட்டங்களில் கூட அவர்களை உள்வாங்க முடியும். அது எங்களுடைய தொழில். நீங்கள் செய்வதை நாங்கள் ஊக்குவிப்போம். குறிப்பாக இளைஞர்களை நாங்கள் கட்டாயமாக ஊக்குவிப்போம். இந்த இளைஞர்கள் தான் கூடுதலாக இதில் ஈடுபட்டிருக்கிறோம். அது மிகவும் சந்தோஷமானது, வரவேற்கத்தக்கது. நாங்களும் அதே மாதிரி இந்த இளைஞர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த முதலாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு அளவு வெற்றிகரமாக கொண்டு போகிறோம். இனி வருங்காலங்களில் இனிய மாவட்டங்களிலும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் இதில் ஈடுபடுறவங்க எங்களுடைய விவசாய திணைக்களத்தின் எங்களுடைய விவசாய போதனாசிரியர், பிரதி விவசாய பணிப்பாளர், விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள்,
மிகுந்த உதவி செய்ததாக கூறியிருக்கின்றார். அதற்கும் அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். தொடர்ந்து எங்களால் இவருடைய நடவடிக்கைகளை வந்து வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு எங்களால் முடியும். இதற்கான முன்மாதிரி திட்டங்களை இது அந்த முத்திரைகள் கிடைக்கும் வரையும் இவருடைய உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கணும் என்று சொன்னால் விவசாயிகள் விரும்பினா சரி. இப்போ எங்கண்ட ஆட்டக்காரி நெல் வந்து விவசாய திணைக்களத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் விவசாயிகள் விரும்புகிறாங்க, நல்லா செய்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திட்ட கேட்டிருக்கிறோம். இந்த ஆட்டக்காரி நெல்லை வந்து வட மாகாணத்துக்கு மட்டும் சிபாரிசு செய்ய சொல்லி சரிதானே. அதே மாதிரி எங்களுடைய அந்த வடமாநிலத்துக்கு மட்டும் சிபாரிசு செய்யணும்னா வடமாநில விவசாயிகள் விரும்பினோம். அது நோய் வருகிறது, ஆனால் விரும்பினோம். அதுக்கு மார்க்கெட் இருக்குது, விலை இருக்குது. அதை வந்து நாங்கள் சிபாரிசு செய்ய சொல்கிறோம். அதே போல் இந்த ஒரு உற்பத்தியும் வந்து விவசாயிகளால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திணைக்கிழமை வந்து நிற்கும். இது என்னடாப்பா, என்ன இதுக்கு இருக்குது, என்ன இரகசியம் இருக்குது என்று அவர் ராஜேஷ் கண்ணா ஐயா சொல்கிற மாதிரி திருத்தி மாதிரி வருவி நம்புகிற எல்லாரும் இதுக்கு கிடக்குண்டு. அதனால நாங்கள் அதை வந்து முதல் அறிமுகப்படுத்தி அதை வந்து விவசாயிகள் மத்தியத்தில் நடைமுறைப்படுத்தினா வந்து அது வெற்றி அளிக்கும். ஆக இந்த முயற்சியில் ஈடுபட்டவங்க நீங்கள் பல சோதனைகள் வேதனைகள் நிறைய கஷ்டங்கள் மத்தியில் அது எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்கள் வந்து இப்படி ஈடுபடைக்க வீட்டில் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த நிலையில் வந்து முயற்சி செய்வதற்கு நன்றி. நாங்கள் வந்து அதற்கான எங்களுடைய திணைக்களத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய 5 மாவட்டங்களிலும் வந்து இதை மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இதேபோல் இளைஞர்கள் இதில் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டால் நாங்கள் பூர்ணமான ஒத்துழைப்புகள் அவைகளுக்கு தேவையான என்னுடைய மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டுகளை வந்து இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான திட்டம் இருக்கு. அந்த திட்டங்களுக்கு வந்து நாங்கள் உள்வாங்கலாம். மிஷினரி தேவையான மிஷினரியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாங்கள் அந்த திட்டங்களில் வந்து விவசாயிகளையும் இளைஞர்களையும் வந்து நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கின்றது. அவற்றை வந்து எங்களுடைய திணைக்கள மட்டத்தில் வந்ததை நாங்கள் வெற்றிகரமாக செய்யலாம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்தமைக்கு நன்றி கூறி இது மேலும் மேலும் சிறப்புறத்துக்கு எங்களுடைய விவசாய அதோட எங்களுடைய இப்போ இருக்கிற விவசாய பொதுநசிகள்லாம் இளைஞர்கள் யுவதிகள் அவர்களும் மூலமாகித்தான் அவர்கள் வந்து உங்களுக்கு பூர்ணமான சப்போர்ட் பண்ணுவேன். சரிதான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இருக்கான்னு நம்புகிறேன். எல்லா முதல் இருந்தால் கொஞ்சம் வயது போனவெல்லாம் இருந்தோம். இப்போ எல்லாரும் இளைஞர்கள். அப்போ இளைஞர்களுக்கான அப்போ அதுதான் பிரசாந்த் சப்போர்ட் பண்ணுறாலும் தெரியல சரியா. ஆகவே எல்லாரும் வந்து அப்படி உதவி செய்து இந்த ஒரு இளைஞர் ஒரு முன்னெத்தி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு ரிஸ்கான வேலையை வந்து எடுத்திருக்கிறார் கையில். அதில் வந்து என்னுடைய விவசாய பொருளாசிரியர்கள் விவசாய திணைக்களம் முற்றுமுழுதாக சப்போர்ட் பண்ணும். அதே போல் எங்களுடைய ஆராய்ச்சி பகுதியினர் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டா சரி. வட மாகாணத்தில் போகும் இது சரின்னு சொன்னால் எவர் சொன்னால் சரி சரி. அப்போ ஆனப்படினா அந்த நிலையில் வந்து ஒரு விவசாய திணைக்களம் ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்ஸை பெறுமென்று சொன்னால் இதை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சிறப்பான முயற்சிக்கு உங்களுக்கு நீண்ட காலமாக இந்த முயற்சி செய்து இன்று ஒரு இந்த ரசாயனங்கள் ஒரு பசன மருந்து ஒரு நோய் மருந்து 2 பூச்சி மருந்து அப்படிதானே. அப்போ 4 மருந்துகளை வந்து 5 ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதில் பசன மருந்தை பார்த்தா அதில் வந்து நைட்ரஜன் வந்து 2.1 2.1% இருக்குது. சரிதானே. அதில் பெர்சன்டேஜை பார்த்தா டெஸ்டின் படி 2.1%. இப்போ யூரியாவில் வந்து 48%. ஆகவே 2.1% இது கிட்டத்தட்ட நாங்கள் இதில் அளவை வந்து கூட்டி பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறார். அந்த முயற்சிகளுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுடைய மாவட்ட விவசாய திணைக்களம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இனி வருங்காலங்களில் நாங்கள் தொடர்ந்து உங்களோட சேர்ந்து பயணிப்போம் என்று கூறி நன்றி தெரிவித்து வருகின்றோம்.